சார் இந்த ஜெயினிசம் சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன சார்? என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்க? ஜெயினிசம் அதாவது இந்தியாவில் தோன்றின மிக ஏர்லியாக தோன்ற ரிலீஜனில் தனி ரிலீஜனில் அது உண்டு. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் உருவான மதங்கள்லேயே வேதத்தை ஒற்றுக்கொள்கிற மதங்கள், வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதங்கள். புத்திசமும் ஜெயினிசமும் வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதங்கள். இந்திய துணைக்கண்டத்தில் உருவானதுனால தான் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு, ஜெயினிசத்தை இந்து மதத்துக்குள்ளே வைக்கிறார். வெளி மதங்களை பற்றி எழுதுறாரு. எழுதிட்டு கடைசியில் புத்திசத்தை சூஸ் பண்ணுறாரு. இவ்வளோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனில் அதையும் இந்துத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். ஜெயினிசம் ஒரே ஒரு ஏரியாவில் சிரிங்க் ஆயிடுச்சு, குஜராத், மார்வாடிஸ். ஏழைகள் சாமியாரான வரலாறு எதுவுமே இல்லை. பணக்காரர்கள் சாமியானவர்கள் எல்லாத்தையும் திறந்தார் புத்தர். ராஜாவாக இருந்தார், வேணான்னு சொல்லிட்டு புத்தர் ஆயிட்டார். வணக்கம். வணக்கம் சார். சார் இந்த ஜெயினிசம் சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன சார்? என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்க? ஜெயினிசம் அதாவது இந்தியாவில் தோன்றின மிக ஏர்லியாக தோன்ற ரிலீஜனில் தனி ரிலீஜனில் அது உண்டு. சுமாராக ஒரு 500 BC, அதாவது இன்னிலேருந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெயினிசம் வருது. அதில் மிக பாப்புலரான ஒரு செயின்ட்டு மகாவீர். ஆனால் மகாவீர் ஜெயினிசத்தை பொறுத்த மட்டும் 23வது தீர்த்தங்கரான்னு சொல்லுவாங்க. அதாவது அவருக்கு முன்னாடி ஒரு 22 பேர் இருக்காங்க ஆல்ரெடி. தட் இஸ் 22 பேர்னால் அட்லீஸ்ட் ஒரு 500 இயர்ஸ் வச்சுக்கோங்க. அப்படி அது அதனுடைய விஷயம். இந்தியன் ஃபிலாசபியில் ஒரு 6 டைப் ஆஃப் தர்சனாஸ் சொல்லுவோம். அப்புறம் இந்த ரிலிஜன் கான்செப்ட் சொல்லுவோம். அதில் அக மதங்கள், புற மதங்கள்னு ஒரு 2ஆக பிரிப்போம். அது அக மதங்கள்ங்கிறது இந்தியன் கான்டினென்ட்டில் உருவான மதங்கள், இந்தியாவுக்குள்ள இந்திய துணைக்கண்டத்தில் உருவான மதங்கள், இந்திய துணைக்கண்டத்துக்கு வெளியே உருவான மதங்கள். இந்த இந்திய துணைக்கண்டத்தில் உருவான மதங்கள்லேயே வேதத்தை ஒற்றுக்கொள்கிற மதங்கள், வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதங்கள். புத்திசமும் ஜெயினிசமும் வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதங்கள். இது தவிர ஒரு 6 ஃபிலாசபி இருக்குது. யோகாங்கிற ஒரு ஃபிலாசபி இருக்குது. ஒரு 5-6 டைப்பு 6 தர்சனம் சொல்கிறோம். அதில் சிலது ஒத்துக்கும், சிலது ஒத்துக்காது. இதில் இந்த புத்திசமும் ஜெயினிசமும் வேதம் உபநிஷத்து அப்படிங்கிறதான் இந்திய வரலாற்று, இந்திய பண்பாடுடைய ஒரு ஊற்று அதாவது ஒரு என்ன சொல்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் சில வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு கடைசியில் இருக்கிறோம். நம்ம இந்த வடிவேல் ஜோக்கு மாதிரி டெல்லிக்கு பக்கத்தில் பவர் ஜாஸ்தி, அங்கேருந்து வர பவர் குறையிற மாதிரி இந்த ட்ரெடிஷன் பெரும்பாலும் ஹிமாலயாஸ்லேயும் கேஞ்சட்டிக் டெல்டாலையும் உருவான ட்ரெடிஷன் எல்லாமே. அது அங்கேருந்து ட்ராவல் ஆகி ஒவ்வொரு இடத்துக்கு வரும்பொழுது இங்கே சில ட்ரெடிஷன் இருக்குது. இதில் ஒரு ஃபியூஷன் இந்த ப்ராசஸ்லாம் உண்டு. அதுக்குள்ளே இப்போ நான் டீட்டெயிலாக போகலை. அதனால தான் இந்திய துணைக்கண்டத்தில் உருவானதுனால தான் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு, ஜெயினிசத்தை இந்து மதத்துக்குள்ளே வைக்கிறார். நீங்கள் கான்ஸ்டியூஷனில் இந்து டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயினிசம் இந்துசத்துக்குள்ளே இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். புத்திசம் இந்துசத்துக்குள்ளே இருக்குது. இந்துங்கிற டெஃபினேஷனில் 2 ரிலிஜன் வருது. அப்போ நான் யோசித்தேன், அம்பேத்கர் 1929 இந்து மதத்தினால தான் அந்த ஜாதி பிரச்சனைகள் இருக்குது, அப்போ இந்து மதத்துட்டு வெளியே வராட்டா அந்த தீண்டாமை போகாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறாரு. 29 எழுதுறாரு முதல்ல, அப்புறம் 36 எழுதுறாரு, 40 ஒரு மாநாடு போடுறாரு. அப்புறம் ஒவ்வொரு ரிலீஜனை பற்றி எழுதியிருக்காரு. சரி, நான் எனக்கு இந்து மதம் வேணாம்ப்பா, வேறு எந்த மதத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு ரிலீஜன் எழுதுறாரு. இப்படி எழுதுகிறவர் இந்து மதத்தை பற்றி திட்டி எழுதுறாரு, ஜெயினிசத்தை பற்றி எழுதியிருக்காரு. ஒரு சில காரணங்களை ஜெயினிசம் வேணான்றாரு, வெளி மதங்களை பற்றி எழுதுறாரு. எழுதிட்டு கடைசியில் புத்திசத்தை சூஸ் பண்ணுறாரு. இவ்வளோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனில் அதையும் இந்துத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இதுக்குள்ளே ஒரு காமனாலிட்டி இல்லாட்டா, இந்த 3 ரிலிஜனுக்குள்ள காமனாலிட்டி இல்லை, அதை பண்ணியிருக்க மாட்டாருன்னு என்னுடைய கருத்து. இது தவிர அதுக்கப்புறம் அதை பேசினா அம்பேத்கரோட அரசியல் இயக்கமாக ஆகிடும். அதனால் அதுக்குள்ளே நான் போகல. ஸோ அந்த மாதிரி ஜெயினிசமும் ஒரு இந்தியாவில் இருக்கிற வேதத்தை ஒற்றுக்கொள்ளாத ஒரு மதமாக ஆரம்பிக்குது. ஜெயினிசத்தில் கடுமையான ஒரு சாக்ரிஃபைஸ், கட்டுப்பாடுகள் பயங்கரம். அவங்க மகாவீருக்கு அப்புறம் ஒரு இந்தியா முழுமைக்குமே 2 மதம் தான் இருக்குது, புத்திசமும் ஜெயினிசம். ஹிந்துசம் ரொம்ப டவுன் ஆகி, ஹிந்துசம் இன்றைக்கி சொல்கிறோம் நம்ம, ஹிந்துசம் டவுன் ஆகி திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் திருப்பி வருது. அப்போ புத்திசம் இந்தியா விட்டு வெளியே போய் சைனா, ஜப்பான், கொரியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, தாய்லாண்டுன்னு ஸ்ப்ரெட் ஆகி செட்டில் ஆகிடுச்சு உலகம் முழுக்க. ஜெயினிசம் ஒரே ஒரு ஏரியாவில் சிரிங்க் ஆகிடுச்சு, குஜராத், மார்வாடிஸ். அந்த மக்களுக்கு ஜெயினிசம் மேலே ஒரு அஃபெக்ஷன். ஸோ இன்றைக்கி பெரும்பாலும் ஜெயினிசம் பார்த்திங்கன்னா குஜராத்தி, ராஜஸ்தானி, மார்வாடியாக இருப்பாங்க.
நான் என்னோடய வீடியோவில் முன்னாடி பேசியிருக்கேன். என்ன பேசியிருக்கோன்னா, குஜராத்திஸ் ட்ரேடர் ஆனது காரணமே ஜெயினிசம் தான் பேசியிருக்கேன். ஏன்னா ஜெயினிசத்தில் ஏர் உழுவக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன். ஏன் உழுதா கீழே இருக்க மண்புழுலாம் செத்துரும், அந்த மண்புழு கூட சாகக்கூடாது. ஸோ கடவுள் மேலே படைச்சிருக்கிறதுலாம், ஏன்னா மனுஷன் வந்து பிறந்த போன ஏர் உழுகலையே, மேலே இருக்க காய்கறி கனி இந்த மாதிரி தான் எல்லாம் அனிமல் இப்படி தான் வாழ்ந்துருக்கணும். ஸோ இவர் வந்து மகாவீர் அந்த பீரியட்ல என்ன பண்ணிடுறாங்க, கீழே உழுந்து மண்புழுலாம் சாகக்கூடாது, மேலே என்ன காய்கறி சாப்பிடு இல்லையா செத்துரு அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வந்த உடனே இவங்க வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து வெளியே வர்றாங்க. அக்ரிகல்ச்சர்லேருந்து வெளியே வந்து என்ன பண்ண முடியும், ஒரே பிஸ்னஸ்ஸு, ஒன்று ட்ரேடிங், இன்னொன்று ஃபினான்ஸ். ஸோ அதனால தான் அவங்களுக்கு 2000 வருஷமாக ஒரு அனுபவம். வேறு எந்த ஒரு கம்யூனிட்டி உலகத்தில் அது கிடையாது. அவங்க அளவுக்கு இன்றைக்குமே ட்ரேடையும் ஃபினான்ஸையும் மேனேஜ் பண்ணுற ஆள் இன்றைக்கி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, ஆல் பேங்க்கு, ஆல் சிட் ஃபண்டு, ஆல் ஃபினான்ஸு, ஆல் ட்ரேடிங். நீங்கள் எந்த பொருள் வேணாலும் தைரியங்க, அவங்க ஒத்துருவாங்க, அதை ட்ரேட் பண்ணிடுவாங்க. மக்களோட எண்ணத்தை கொண்டு வந்து அவனை சொல்லி ப்ரொடியூஸ் பண்ண வச்சுருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 2000 வருஷமாக இது ஒரு ஜெனட்டிக்கல் அட்வான்டேஜை நான் சொல்ல, ஒரு கல்ச்சுரல் அட்வான்டேஜை நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு ட்ரேடராக உருவாங்க. அவங்க ப்ராசஸில், அந்த ஜெயினிசம் ப்ராசஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமாஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஒவ்வொருத்தங்களும் ஒரு சமாஜிக்கில் இருப்பாங்க. சுவாமிஜிகளுக்கு வந்து பயங்கரமான ஒரு வேல்யூ, பயங்கரமான மரியாதை உண்டு. அதனாலே வந்து நீங்கள் சில திடீர்னு செய்தியெல்லாம் பார்ப்பீங்க, திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு சாமியார் ஆகிடுச்சு, செயின்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க, ஏன்னா அதில் ஒரு வேல்யூ இருக்குது, இன்னொன்று அவங்களுக்கு ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் இருந்திருக்கும். அதாவது அவங்களுக்கு இந்த கடவுளை பார்க்கணும், கடவுளோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அது யாருக்குன்னா வரலாம், ஏழைக்கும் வரலாம், பணக்காரனுக்கு வரலாம். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய டாக்குமெண்டட் ஹிஸ்ட்ரியில் ஏழைகள் சாமியாரான வரலாறு எதுவுமே இல்லை. பணக்காரர்கள் சாமியான வரலாறு எல்லாத்தையும் திறந்தார் புத்தர், ராஜாவாக இருந்தார், வேணான்னு சொல்லிட்டு புத்தர் ஆகிட்டார். பெரிய பணக்காரர் பட்டினத்தார், வேணான்னு சொல்லிட்டு சாமியார் ஆகிட்டார். அவரோட பீரியடில் இருந்த பத்ரகிரியார், அவரும் ராஜா, வேணான்னு சொல்லிட்டு சுவாமிஜி ஆகிட்டார். இந்தமாரி பணக்காரர்கள், அரசர்கள், அது மாதிரி ஔவையார் என்ன பண்ணார், தான் அழகான இளம்பெண், எனக்கு அழகே வேணாம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்ட கும்பிட்டு பாட்டியாகி துறவரத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ ஏதாவது ஒன்று இழந்து காட்டுற மாரி தான் இருக்குது. எதுவுமே இல்லாதவங்க சாமியார் ஆனாங்க, சார் எதுவுமே இல்லை சார் நாளைக்கு சாமியார் ஆகிட்டாருங்கிற மாரி ஒரு வரலாறு நம்ம பார்க்கலாம். ஸோ நானும் என்ன நினைப்பேன், நீங்கள் உண்மையிலே சாமியார் ஆகணும்னா முதல்ல நீங்கள் சம்பாதிக்கணும், சம்பாரிச்சுட்டு அதை இழக்கணும். அப்போ தான் அந்த சுவாமிஜி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது போல் தெரியுது எனக்கு. ஸோ சாப்பாடு இல்லை, வேறு வழி இல்லை, நானும் ஒரு சாமிஜி ஆயிடுறேங்க அப்படின்னு ஆனால் வரலாற்றில் வரமாட்டீங்க. சாப்பாடு கிடச்சிரும், வரலாற்றில் வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து அந்த ஜெயினிசத்தில் வந்து அந்த சுவாமிஜிகளுக்கான ஒரு இது இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த டிவைன் இன்டர்வென்ஷன் கனெக்ட் வர்றதுனால இந்த பசங்கள்லாம் போகிறாங்களோன்னு ஆச்சரியமாக இருக்கும். பெரிய 1000 கோடி சொத்து இருக்கிற பசங்கள்லாம் போகிறத நான் பார்த்துருக்கேன். அந்த ப்ராசஸும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஜெயினிசத்துடைய ஒரு சாராம்சம். வேற என்ன நினைக்கிறீங்க இதில்? இவங்க அந்த ஜெயினிசம் போகிறதுக்கு முன்னாடியே போகிறது, அந்த 2-3 நாளைக்கு அந்த போகிறாங்கல்ல, அது வரைக்குமே அவங்க போகிறத ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஒரு கல்யாண தலை கட்டி அவ்வளோ செலவு பண்ணி கிராண்டாக கொண்டாடிட்டு கடைசியில் ஒன்றுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. அது பெரியவங்க போகும்போது ஓகே ஏதோ அப்படின்னு சொல்லி விட்டுலாம். ஆனால் சின்ன குழந்தைங்க போகும்போது அவங்களுக்கு ஆசைகள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதாவது நான் ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன், ஒரு ஸ்டோரி. என்னோடய குரு வந்து ஸ்ரீ நீலகண்டர்னு சொல்லி என்னோடய குரு, எங்கள் ஃபார்முக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆசிரமம். நாங்கள் ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஈவினிங், நான் காலேஜ் படிக்கும்போது. அப்போ ஒருத்தர் வந்தார், ரொம்ப தயங்கி வந்தார், வயதானவர், ரொம்ப தயங்கி வந்தார். அப்போ இவர் வந்து வாங்க அப்படின்றாரு. அவருக்கு என்ட்ரி ஆகிறதுக்கே மனசு இல்லை அந்த கேட்டுக்குள்ளே. பரவாயில்ல வாங்க வந்து உட்காருங்க அப்படின்றாரு. உடனே அவர், எதுக்கு இப்படி, ரெண்டு நல்ல ஒரு குருவோட அவர் கொஞ்சம் நல்லாவே இருப்பாருன்னு நான் பார்த்துருக்கேன், ஏன் இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் அப்படின்னு யோசித்த உடனே, இல்லை என்னால் முடியல அப்படின்னாரு அவர். யார்? அந்த வயதானவர் வந்து என்னால் முடியலன்னாரு. அது எனக்கு தெரியுமேப்பா, அதை பற்றி எதுக்கு ஃபீல் பண்ணுற, அது ஃப்ரீயாக விடு அப்படின்னாரு அவர். என்ன ஸ்டோரின்னா, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வீட்டில் சண்டை போட்டு நான் இனிமேல் சாமியாராக போகிறேன்னு வந்துட்டார். வந்து ஒரு 3 நாள் இருந்திருக்காரு, முடியல. சாப்பாடில் ருசி, உப்புல்லா சாப்பாடு, ஒரு சின்ன போரை எதிர்த்து படிக்கணும், இல்லை ஒரு சின்ன துணியை வச்சு பறக்கணும், பச்சை தண்ணியில் குளிக்கணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஒரு 4 நாள் அவரால் ஒரு நைட் சொல்லாமலாம் போயிட்டு தான் நான் பார்க்கும்போது வர்றாரு. அப்போ இவர் வந்து, அது அவசியம் இல்லை, நீ அந்தமாரி கடவுளை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, நான் வந்திருக்கேன், அது ஒரு கான்செப்ட், அதுக்கு வந்து நீ வந்து அவசியம் இல்லை, வந்தாலும் ஓகே வரட்டாலும் ஓகேப்பா, நீ ஹாப்பியாக இரு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். நீங்கள் இந்த இடத்துல புத்தாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது சொல்லுவாங்க. அவர் ஒய்ஃப் வந்து கேட்பாங்க புத்தாட்ட, என்லைட்மெண்ட் ஆனப்புறம், இப்போ நீங்கள் வந்து இப்படிலாம் எங்களை விட்டுட்டு போய் 11 வருஷம் தவம் பண்ணி எங்கேயோ போய் என்லைட்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, உங்களை எல்லாம் புத்தான்னு சொல்கிறாங்க, நீங்கள் வர்றீங்க, நீங்கள் இந்த வீட்டில் இருந்து ராஜா வந்து பண்ணியிருக்க முடியாதா அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார்,
பண்ணியிருக்கலாமே, இப்போ எனக்கு தெரியுது பண்ணிருக்க முடியும்னு, ஆனால் அப்போ தெரிலாம் பாரு. ஸோ ராஜாவாக இருந்தாலும் நீங்கள் புத்தர் ஆகலாம். சரி, இப்போ நான் அந்த 2 ப்ராசஸ் புரியுதா? ஒன்று பக்கம் நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் அப்படியே அங்கேருந்து புத்தர் ஆகலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சீதாவோட அப்பா ஜனகர்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் திறந்து வந்து இருக்கிறது ஒரு கஷ்டமான ப்ராசஸ். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்த காவி உடைக்கு ஒரு மரியாதை. உலகத்தில் நீங்கள் எங்கே காவி உடை கட்டி போங்க, உங்களை பிச்சைக்காரனாக மட்டும்தான் பார்ப்போம். இங்கே மட்டும்தான் ஆணும் பெண்ணும் அவங்கள டக்குன்னு காலில் விழுகிறாங்க, அவங்க ஏதோ ஒரு பவர் வச்சுருக்காங்க, நம்புகிறாங்க. சாப்பாடு 100% கிடச்சிருது எங்கேயாவது. இது இந்திய துணைக்கண்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கல்ச்சுரல் விஷயம். இது வந்து நீங்கள் சிலப்பதிகாரத்தில் ஒரு சீன் வருது. சேரன் செங்குட்டுனோட படைகள் வந்து பெங்காலுக்கு போகும்போது அந்த போர் வீரர்கள் தோத்த உடனே அவன் வந்து காவி உடைய கட்டிட்டு ஓடிடுறான். புறமுதுகிட்டு ஓடுறான்ல, காவி உடை கட்டிட்டு போகிறான், அதனால் அவன் விட்டுறான்னு சொல்கிறான் தமிழ் வீரர். அப்போ இது 2000 வருஷம் நடந்த விஷயம். ஸோ அந்த ரெஸ்பெக்ட், இந்த வேரியஸ் காம்பினேஷன் வந்து இந்தியன் ட்ரெடிஷனில் உண்டு, ஜீனிஸில் ஜாஸ்தி உண்டு. ஸோ இவங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 2 ஸ்டோரி சொன்னோன்னா, இந்த தவம் இந்த மாரி இதுக்கு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மைண்டு இருக்கான்னு பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க எல்லா இதுலேயுமே. அப்போ அந்த குழந்தையோ ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் வரும்பொழுது அந்த பசியை தாங்கக்கூடிய வலிமை, சமைச்சு சாப்பிட முடியாது, நீங்கள் பிச்சை எடுத்து சாப்பிடணும், அது உங்கள் ஈகோ தடுக்கும். 2வது அழகாக இருக்கக்கூடாது, அது அன்னெசரியான ப்ராப்ளம். 3வது ரொம்ப ஃப்ரீ பாடி மெயின்டெனன்ஸ் இருக்கணும், உடம்பு இருக்கக்கூடாது. 4வது அந்த உடம்புல இருக்க நோயை தாங்கக்கூடிய நோயோட வலியை தாங்கக்கூடிய சக்தி தேவைப்படும். அப்போ ஜெயினிசத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இந்த ஒவ்வொரு முடியாக மொட்டை அடிக்கிறதுக்கு போல் ஒவ்வொரு முடியாக பிடுங்குவாங்க. முதல் முடி பிடுங்கும்போது இருக்கிற வலியை விட 50வது முடி பிடுங்கும்போது இருக்கிற வலி ஜாஸ்தி. வலி கூடிக்கிட்டே போகும். அந்த வலி ஒரே வலி இல்லை. முதல் முடியை பிடுங்கும்போது ஒரு வலி எக்ஸ்னா 50வது முடியில் எக்ஸ்போர் 10 இருக்கும். ஸோ அந்த வலியும் அவன் தாங்கினா தான் அவன் சாமியார். இது அவங்க ரிலிஜன் உருவாக்குன ஒரு அந்த இனிஷியேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம், அந்த ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஏங்க குழந்தைங்களாம் போகிறாங்கன்னா, திருஞான சம்பந்தர் குழந்தை, அவர் அப்பயே சாமியாராக போயிட்டார். விவேகானந்தர் சின்ன வயசுலேயே சாமியாராக மாறிட்டார். ரமணர் வந்து 14 வயசில் மதுரையிலேருந்து கிளம்பி ட்ரெயினை பிடிச்சி திருவண்ணாமலை வந்து நடந்தே விருத்தாச்சலத்தில் வந்து நடந்தே திருவண்ணாமலை போய் 14 வயசில் போய் ஒரு குகையில் உட்காந்து அவருக்கு இந்த இது என்ன சொல்கிறது, இந்த அட்டை இதெல்லாம் அந்த பூச்சிகள்லாம் கடிக்க ஆரம்பித்து அவரை வந்து இந்த விருப்பாச்சி தேவர்னு ஒருத்தர் அவர் தூக்கிட்டு வந்து வெளியே போட்டு அவரை காப்பாற்றுறாங்க. அவர் உள்ள ஜீவ சமாதி ஆயிருந்துருக்கலாம். இப்போ அவரும் குழந்தை தான். இப்போ ஏன் அதில் வருதுன்னு அந்த விஷயத்தில் நம்ம, அது ஜெயினிசமாக இருக்கலாம், இந்துசமாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம். ஸோ எந்த வயசில் வேணாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடலாம். ஆனால் ஆசை வந்துட்டால் உங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 நாள் மந்திரிச்சு அமைதியை போய் ஸ்கூலில் படிக்கிற வேலையை பாருன்னு பார்ப்பாங்க. ஒரு சில வீட்டுகளில் ரொம்ப டிவைன் ஓரியன்ட் வீடு, இந்துஸ்திலே சொல்கிறேன், சில பிராமின் வீட்டில் அந்தமாரி பையன் வந்து சொன்னால் ஒத்துக்க வாய்ப்பு இருக்குது. குஜராத்தில் ஜெயின்ஸில் அவங்களுக்கு வந்து கடவுள் நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தனை கூப்பிட்ருக்காரு இந்த மதத்தை பரப்புறதுக்கு, இந்த மதத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு ரொம்ப அவங்க அம்மாவுக்கு அழுகை இருக்கும். ஆனால் ஓவரால் அந்த குரூப்புக்கு மகிழ்ச்சியாகி ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் பஜுசன்னு ஒரு விரதம்லாம் இருக்குது. அது 11 நாள் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும் அந்த பீரியடு. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான். நேற்று வரைக்கும் சினிமாலாம் பார்த்துட்டு பப்புக்கெலாம் போயிட்டு இன்றைக்கி காலையில் வந்து நான் சுவாமிஜி யாரான ஒத்துக்க மாட்டான், கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. சரியா? அந்த ப்ராசஸை பார்த்துட்டு அந்த ஃபேமிலி அலோவ் பண்ணுது. அப்படி அதுக்கெலாம் அவர் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அவரை வந்து ஒரு கடைசியாக ஒரு மெட்டீரியல் வெல்த்தோடைய உச்சம், ஒரு கூட்டம், ஒரு பெரிய விருந்து, ஒரு இதை வச்சு எப்படி இந்த கல்யாண சாவுன்னு சொல்லுவோம், அப்படி ஒரு ஜெகஜோதி அனுப்புகிற மாதிரி இனிமேல் நீங்கள் போய் சாமியாரா நாட்டுக்கு மதத்துக்கு நல்லது பண்ணுங்கிற மாதிரி அந்த விஷயம். இல்லை, அந்த ப்ராசஸை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி அவங்கள இனிஷியேட் பண்ணுறது. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸ் இந்த இதுக்குள்ளே வர்றாங்க, இந்த செலிப்ரேஷனுக்குள்ளே வர்றாங்க. செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து திருப்பி வரவே முடியாது. திருப்பி நார்மல் லைஃப்குள்ளே நாட் அலௌடு. ஸோ எதர் செயின்ட்ஹுட் ஆர் டெத், 2 தான் அவங்களுக்கு சாய்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்க மனசை என்ன சொல்கிறது, கல்லாக்கிக்கணும். கட்டுப்படுத்த மனசை முடியாது, அவங்க முடியாது. இப்போ இதுலேயே வந்து நீங்கள் கும்பமேளாவில் நிறைய சுவாமிஜிகள் வந்து ஆண்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஆசைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக சில சர்ஜரி இதெல்லாம் இருக்குது. ஆமாம், ஆசைகள் வரக்கூடாதுன்னா எப்படி சொல்கிறது, அந்த அதுக்குடைய ஃபிசிக்கல் மெக்கானிக்கல் ப்ராசஸ் ஃபுல்லாக கட் பண்ணி தூக்கிடுவானுங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வயிறை கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பசிக்க. பேரேட்டிக் சர்ஜரி என்ன பண்ணுறாங்க, குண்டாக இருக்கணும் ஒல்லியாக்குறதுக்கு.
இவ்வளோ பெரிய வயிறை சுருக்கி இவ்வளோ ஆக்கிடுவாங்க. நீங்கள் ஆசைப்பட்டால் 2 இட்லி மேலே சாப்பிட முடியாது. இவ்வளோ வயிறு இருக்கும்போது ஆசைப்பட்டால் சாப்பிட்டே இருக்கிற இடம் இருக்குது. கட் பண்ணி 100 இவ்வளோ சைஸ் ஆக்கிட்டா 2. அதேமாரி தான் இதுக்கும். ஏன்னா என்னுடைய குரு சொன்ன வார்த்தையை தான் சொல்லுவேன். இது நிறைய பேர் அதான் சொல்லுவான், ராஜாக்கள் வந்து இந்த இந்த சுகங்களை தேடி, மெட்டீரியல் மண்ணோ பெண்ணோ பொண்ணோ இதை தேடி எந்த ராஜாவும் வெற்றி அடையல. வாழ்க்கை முழுக்க தேடி இருக்கானுங்க எல்லா ராஜாக்களும், அவனும் வெற்றி அடையல. இந்த 3 வேணான்னு சொல்லிட்டு சுவாமிஜி ஆயிடுறான்னு சொல்லி அவனும் தேடி இருக்கான், அவனும் பெருசாக வெற்றி அடையல. அதில் 1-2 பேர் ஜெயிச்சிருக்கானுங்க. புத்தா, விவேகானந்தா, இந்தமாரி ஒரு சில நேம்ஸ் சொல்கிறதுக்கு. இப்போ லேட்டஸ்ட்டு யார் பேர் சொன்னாலும் கான்ட்ரவர்சி இருக்கும், அதனால நான் சொல்லலை. ஸோ அந்த காலத்தில் சரி, இப்போ கிருஷ்ணாவெல்லாம் அவதாராக போயிடுது. ஸோ கிருஷ்ணா ராமர்லாம் அதில் கொண்டு வர முடியாதுல்ல. மனிதராக பிறந்து மனிதராக வாழ்ந்தவர்னு சொன்னால் இந்த 2 பேர் தான் நம்ம சொல்ல முடியுது. புத்தாவும் மேபி மகாவீரம், விவேகானந்தா கடைசியில் சொல்கிறக்கூடிய ஆளாக இருக்கலாம், இந்தியன் ட்ரெடிஷன். ஸோ இது அதுமாரி கும்பமேளாவில் நிறைய இப்போ பெண்கள் வந்து சாதுக்களாக மாறி அதுக்குன்னு தனி அக்காரா இருக்குது. இப்போ அதில் வந்து பெண்கள் கம்பல்சரியாக வந்து இட்ரஸ்ஸு இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கோப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 2 விதமான ஒப்பீனியன், எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு சண்டை போயிட்டுருக்கு. ஏன்னா இவ்வளோ பெண்கள் சாமியாரானது கடந்த 100 வருஷத்தில் இல்லை. அது ஒரு இது வருத்தமான டெவலப்மெண்ட்டாக நல்ல டெவலப்மெண்ட்டாக எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கும்பமேளாவில் அதிகமான பெண்கள் சாதுக்களாக இளம் பெண்களும் வந்திருக்காங்க. வாழ்க்கையோட விரக்தி அப்படிங்கிறத பெண்கள் இவ்வளோ நம்பர் வர்றதுங்கிறது நான் ஒரு நல்ல சிம்டமாக பார்க்கல. அது ஏன் அப்படின்னா அதுக்கு ஸ்டோரி இருக்குது, நம்ம இன்னொரு அக்கேஷனில் பேசுவோம். பட் இந்த நம்பர் கூடுறது நல்லதுலேருந்து நான் ஃபீல் பண்ணுறேன். பட் பொதுமக்கள் கருத்து கூட்டுறேன் அது நல்லதாக கெட்டதான்னு. ஆனால் அவங்க வந்துட்டா, ஒரு சின்ன வயசில் ஒரு பெண் வந்துட்டால் அந்த இட்ரஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் எப்படி ஒரு மெக்கானிக்கல் பிளாக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அதேமாதிரி தான். ஆனால் ஜெயினிஸ்டில் அந்தமாரி கான்செப்ட் இல்லை. ஆனால் 2000 வருஷத்தில் அவங்களுக்கு அதில் ஒரு ட்ரெடிஷன் உள்ள எதாவது இருக்கும், எதாவது வச்சுருப்பாங்க எனக்கு கண்டிப்பாக. ஏன்னா அதில் எனக்கு தெரிஞ்சு ஹிந்துஸ்தில் வந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை இந்தமாரி விஷயங்களில். ஜெயினிசம் வந்து எந்த ஆசையும் இல்லாமல் அப்படியே மொத்தமாக விட்டு போயிருக்குன்றாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு திருப்பியும் வந்து ஃபேமிலியை பார்க்கணும், இப்படி இருக்கணும்னு ஆசை வந்தால் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. வந்தால் அவங்க வந்து கம்பல்சரியாக குடும்பத்தை வெளியிலேருந்து பார்க்கலாமே தவிர, ஏன்னா குடும்பம் மதிக்காத அவங்கள. ஆனால் அவங்க எதிரில் வர்றவங்க கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டேங்க, கொஞ்சம் மாதிரி தானே. அதான் குடும்பத்தை பார்க்க ஆசை வந்தாலும் தள்ளியிருந்து பார்த்துக்கலாமே தவிர, திருப்பி வந்து அப்பா அம்மா தம்பி அப்படின்னா குடும்பம் வந்து அவனை வேறு மாதிரி, அவனை கடவுளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நீ வந்து திருப்பி மனுஷனா இனிமேல் ஒரு சாதாரண மனிதனாக மாறுது. உன் ஆசை பாசங்கள் பசு பாசம்னு சொல்கிறோம் இந்தியன் ட்ரெடிஷனில், அதே தான் அங்கேயும். நீங்கள் அதை விட்டால் தான் அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன், ஜெயினிஸ்டில் ஒன்று அவங்க செயின்ட்டாக தான் இருக்கணும், கல்லாக தான் இருக்கணும், நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் பார்க்கணும். புத்தா சொல்கிற மாரி, எனக்கு அன்றைக்கி நீ ஒருத்தி தான் அம்மா, இன்றைக்கி எனக்கு நிறைய அம்மா. அதனால் நான் வந்து உன் மகன் மட்டும் சொல்கிறதுல எனக்கு பெருமை இல்லை, அப்படி பண்ண முடியாது இனிமேல் நான் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் ரமணரும் சொன்னார் அவங்க அம்மாட்ட. ஸோ இது வந்து நீங்கள் அதுதான் பெரிய பாசம் இருக்குது இல்லையா, அம்மாங்கிற பாசம் தான் பெரிய பாசம். அதுக்கப்புறம் மனைவின்னு ஒரு பாசம், காதல், இது 2 லெவல் தான். அடுத்து தான் மகள் வருது. இந்த 3ஐயும் அவர் கடந்தே ஆக வேண்டிய கட்டாயம், இல்லைன்னா அவங்க அந்த இடத்துல நிற்க முடியாது. அது ஏன் அப்படின்னா ஈக்குவாலிட்டி இல்லைன்னா போயிடும். நீங்கள் சாமிஜி எதுக்கு போகிறீங்க, உங்கள் வெல்விஷர் நினைக்கிறீங்கல்ல, ஒரு குறைய சொல்கிறதுக்கு அவர்கிட்ட போய் ஏன் சொல்கிறீங்க? அவருக்கு பயாஸ் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. ஆண் பெண்ணுங்கிற பயாஸ் இருக்காது, இந்த ஜாதி அந்த ஜாதிங்கிற பயாஸ் இருக்காது, பணக்காரன் ஏழைங்கிற பயாஸ் இருக்காது, நல்லவன் வல்லவங்கிற பயாஸ் இருக்காது, இவன் பவர்ஃபுல்லு பவர்லெஸ்ஸுங்கிற பயாஸ் இருக்காது, ரொம்ப ஆரோக்கியமானவன் நோய் இருக்கிறவன் பயாஸ் இருக்காது. எப்படி போனாலும் நான் ஒரு விஷயம் உனக்கு சொல்லுவேன், அது என்னோடய விஷயமா இருக்கலாம், இல்லை இறைவன் சொல்கிறதா இருக்கலாம், உனக்கு ஒரு சொல்யூஷன் நான் கொடுப்பேன். ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த சுவாமிஜிங்கிற ஸ்டேட்டஸில் இருந்தால் தான் செய்ய முடியுங்கிறது தான் இந்திய பாரம்பரியமே. நீங்கள் அம்மானு ஒருத்தர் சொன்னீங்கன்னா நீங்கள் பயஸில் வந்துடுறீங்க, உறவுக்காரன் உறவு இல்லாதன்னு வந்துடுதில்ல. ஸோ அதுக்காகவாவது அவங்க வந்து அதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஹைரார்க்கியை க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த இந்தியன் ட்ரெடிஷனுன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா இந்தியன் ட்ரெடிஷனில் 4 விதமான ஆசிரமம் உண்டு. பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வனவாசம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இது ஒவ்வொன்றும் 30 ஆண்டுகள். ஒரு மனுஷன் பிறந்தோன்னா முதல் 30 வருஷம் பிரம்மச்சாரியம், 2வது 30 வருஷம் கிரகஸ்தம். இந்த கிரகஸ்தில் தான் அவன் சம்பாதிக்கணும், குடும்பம் பண்ணணும், குழந்தைங்க பண்ணணும், எல்லாத்தையும் உருவாக்கணும். வனப்பிரஸ்தத்தில் பாதி காடு பாதி நாடு. சரி, காட்டுக்கு இப்போ என்ன பண்ணுவான்? அவன் வேலை மக்களுக்கு கைட் பண்ணுறது, உறவுகளில் பயாஸ், இந்த நான் சொன்ன எந்த பயாஸும் இல்லாமல் பார்க்குறது தான் அவனோட வேலை. 4வது சன்னியாசத்தில் எல்லாத்தையும் திறந்துடணும். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா 30-90 வயசில் எல்லாத்தையும் திறந்து எங்கே போய் நிற்கிறது? குழந்தைங்க பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் இன்றைக்கி கேர் பண்ணுறோம். குழந்தைங்களே வேணான்னு சொல்லி நீயே திறந்து என்ன அர்த்தம்னா, நம்மளால் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணியிருக்கான். ஏன்னா எப்படி இருந்தாலும் இவங்க பார்க்க மாட்டாங்க, அதுக்கு நம்மளே முதலே சொல்லிவிடுவோம் நான் சன்னியாசம் போகிறேன். அந்த கான்செப்டானு எனக்கு தெரில. ஸோ இதுதான். அப்போ சன்னியாசத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது, எல்லாருமே சன்னியாசம் ஆகணும். ஆனால் எப்போ பண்ணணும்? 90 வயசில் பண்ணணும். அதில் பண்ண வேண்டியது இந்த இந்த கிரகஸ்திரத்துலேருந்து வர்றான்ல, பிரச்சனை இல்லை, ஃபுல் லோடில் வருவான். பிரச்சனை சார், இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை. சரி வாப்பா உட்காந்து சொல்லி ஒரு ஐடியா கொடுத்து, நீ இப்போ இப்படி பண்ணு, கடவுள் உண்டு, இந்த கடவுளை பிடி, இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் தான் அந்த சந்நியாசம். ஜெயினிஸ்தில் சந்நியாசமும் அதே தான். அது எனி ஏஜில் வரலாம், இந்துஸ்தில் எனி ஏஜில் வரலாம், கம்பல்ஷன் இல்லை, செலிப்ரேஷன் இல்லை. ஆனால் அங்கே கம்பல்ஷன் உண்டு, இல்லை செலிப்ரேஷன் உண்டு, ஆயிட்டின்னா கம்பல்ஷன் உண்டு. ஸோ அவங்க வந்து இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய, அதான் மத ரீதியாக வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயமாக, கடவுளுக்கும் மக்களுக்குள்ள நடுவில் ஒரு பாலமாக, எது நல்லது கெட்டதுன்னு சொல்கிறதுக்கே ஒரு சாமியார் தேவைப்படுதில்ல, எது தர்மம் அதர்மம்னு சொல்கிறதுக்கும் ஒரு சாமியார் தேவைப்படுது. அதை யார் எந்த ஏஜில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதா அதில் இருக்கிற ஒரு சாராம்சம். கோடி கோடியா பணத்தை சம்பாதிச்சுட்டு எப்படி மொத்தமா விட்டுட்டு நான் கடவுளை பார்க்க போறேன்னு சொல்றதுக்கு, இருக்கிற காசை வச்சு இல்லாதவங்களுக்கு பண்ணிட்டு கடவுளை பார்க்கறது பெட்டர் தான். கண்டிப்பாக பெட்டர் தான். அதாவது பெட்டர் தான் நான் சொல்ல மாட்டேன். அதாவது கடவுள் அந்த காசு என்ன பண்ண போகிறாங்க? அதர்வைஸ் யாருக்கா கொடுத்து தான் ஆகணும், யாருக்கா கொடுக்க போகிறாங்க. துறவியாக அதான் அது ஒரு ஒர்க்கு. நீங்கள் சொல்கிறது இருக்கு இல்லையா, அன்னதானம், அதெல்லாம் இன்னொரு ஒர்க்கு. வள்ளலார் பண்ணது என்னது? சாய்பாபா பண்ணது என்னது? எல்லாமே சாய் என்ன பண்ணுறாரு? எல்லாத்துலேருந்து அரிசி வாங்கி சமைச்சு அவைகளை சாப்பாடு போடும். அவர் பண்ண ஒரே விஷயம் அதான். வள்ளலார் அதை தான் பண்ணார். அதனால தான் நம்ம வந்து பகவத்கீதையில் 4 மார்க்கம் இருக்குது. ஞான மார்க்கம், தர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ராஜ மார்க்கம். நீங்கள் சொல்கிறது கர்ம மார்க்கம். உங்கள் வேலை செய்யுங்க, நிறைய சம்பாதிங்க, சம்பாரித்த காசை நல்ல மக்களுக்கு கொடுங்க, சாப்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்கட்டும். அதில் உங்களுக்கு ஒரு புகழ் வரும், அந்த புகழ் உங்களுக்கு மிச்சம். அதெல்லாம் அதுதான் கடவுள் சொல்கிறாரு. கர்ம மார்க்கம்னா புகழுக்காக நான் சொல்ல, கர்ம மார்க்கம்னா அப்படி பண்ணாலும் என்னை வந்து அடையலாம்னு பகவான் கிருஷ்ணா சொல்கிறாரு. நீ ஞான மார்க்கத்தில் இந்தமாரி சாமியாரை போய் திங்க் பண்ணி புக் எழுதி நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணி அப்படியும் கடவுளை பார்க்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் கோயிலுக்காக போய் நடைபாதை, நடைப்பயணம், காவடி எடுக்கிறது, கடவுளை பற்றியே முழு நேரம் சிந்திக்கிறது, இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் அப்படியும் கடவுளை பார்க்கலாம். கர்ம மார்க்கா உங்கள் காரியத்தை சிறப்பாக செஞ்சு அதில் நல்ல காரியங்களை செஞ்சும் கடவுளை பார்க்கலாம். டீப் கான்டம்ப்ளேஷன் ராஜ மார்க்கம், இதுலேயும் கடவுளை பார்க்கலாம். உனக்கு எந்த மார்க்கம் வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறார் கிருஷ்ணா. உங்களுக்கு வேண்டியது இப்போ நீங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, சம்பாரித்து அந்த மார்க்கில் போங்க. சில பேருக்கு ஞான மார்க்கில் போவாங்க, சில பேர் எப்போ பார்த்தாலும் கோயிலில் இருப்பாங்க பக்தி மார்க்கில். ஸோ இது பகவத்கீதை சொல்கிறது இந்து மதத்துக்கான கிளாஸிஃபிகேஷன் கிடையாது. எல்லா மதத்துலேயும் இந்த கான்செப்ட் உண்டு. எல்லா மதத்துலேயுமே இந்த 4 கேட்டகரி நீங்கள் பார்ப்பீங்க. எந்த மதமாக இருந்தாலும் பக்தியோடு மட்டும் இருக்கிற ஒரு குரூப்பு, வேலை பண்ணி அதில் நல்ல பேர் வாங்கி அதில் நல்ல காரியங்கள் பண்ணுற ஒரு குரூப்பு, அந்த ஸ்கிரிப்சரில் ரிசர்ச் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி இன்டலெக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புக் எழுதி மக்களுக்கு பேசி அதெல்லாம் அது ஒரு குரூப்பு. இந்த 3 குரூப்புட்டு சம்மந்தம் இல்லாமல் தனியாக உட்காந்துட்டு இருக்க ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பு தான் சில நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு தப்பான டைமென்ஷனில் போய் மாட்டுறது, எங்கேயாவது போய் சூசைட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் டேயில் சூசைட் பண்ணால் சொர்க்கம் கிடைக்குன்னு நினைக்கிறது, இந்த நரபலி கொடுக்குறது, இதெல்லாம் அதில் போய் மாட்டுறவங்க தான்.
எனக்கு தெரிஞ்சு எவனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கோ இல்லையோ அவனுக்கு ரொம்ப உண்டு, மெர்சிலெஸ் பனிஷ்மெண்ட்டு உண்டுன்னு நான் நம்புகிறேன். பட் அந்த குரூப் ரொம்ப வருஷமாக இன்னும் இருக்குது. ஆனா இந்த ஜெயினிசம்ல வந்து குடிக்கிற தண்ணி கூட அளவுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு மேபி தண்ணி தேவைப்பட்டாலும் அந்த அளவு மீறி எடுத்துக்க கூடாது சார். இல்லை, அதாவது அவங்களுக்கு உணவு முறையில் அளவுங்கிறது எப்படி, அதாவது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து எக்ஸஸ் அப்படிங்கிறது டேஞ்சர் லைஃப்பில். எனிதிங் எக்ஸஸ். ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க, பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? இன்னொரு ஸ்வீட் சாப்பிடுவீங்க. பசி இருக்கோ இல்லையோ? பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது, மட்டன் பிரியாணி, என்ன பண்ணுவீங்க? பிடிச்சா எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். இப்போ பசியை சாப்பிட்டது போக ருசிக்காக சாப்பிட ஆரம்பிக்கும்போது உங்கள் பாடியை தாண்டி நீங்கள் மைண்டில் வந்து ஒரு 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 நெகட்டிவ் இம்பேக்டை கொடுத்துட்றீங்க. எக்ஸஸ், உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. சரியா? ஸோ ஜெயினிசம் வந்து இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டெம் பண்ணுது. இன்னொன்று, அவங்களுடைய என்டையர் ஷெடியூலே வந்து ரொம்ப டைட் ஷெடியூல். இப்போ நீங்கள் ஈவினிங் 6 மணிக்கு சூரியன் அஸ்தமத்துக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்றணும். சாப்பிட்ற பொருளுமே எல்லாம் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன். நீங்கள் எந்த மதத்துலேயுமே ஹிந்து இந்தியன் ட்ரெடிஷன்லையுமே ரொம்ப உப்பு, புளிப்பு, காரம் எதுவுமே எக்ஸஸாக இருக்கக்கூடாது. அந்த உணவை சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கணும். ஸோ தண்ணியுமே வந்து தாகத்துக்கு குடிக்கிறதுல ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு பேன் கிடையாது. அன்லஸ் அதர்வைஸ் அவங்க இந்த வடக்கிருத்தல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், ஃபாஸ்ட் டெத்து, இது ஜெயினிசம் அலவுடு. சரவண பலகளால் அந்த ஏரியாலலாம் நீங்கள் போனீங்கன்னா அவன் போய் உட்காந்து அந்த இதை பார்த்துட்டேவும் தண்ணி ஆகாரம் எடுக்காமல், சாப்பிடாமல், தண்ணி எடுக்காமல், எதுவுமே எடுக்காமல் இருந்து இறத்தல். அது தமிழ்நாட்டிலையும் ரொம்ப பாப்புலர், வடக்கிருத்தல்னு சொல்லுவாங்க. பிஸ்ராந்தையார், கோப்பெருஞ்சோழன் அவங்கெல்லாம் அந்த வடக்கிருத்தலில் இருந்தவங்க, ஒன்றா இருந்தவங்க. ஸோ இந்த வடக்கிருத்தலில் எதுவுமே பண்ணுவோம். அது வந்து என்னென்னா, நான் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டேன், இனிமேல் இந்த உலகத்துக்கு நான் தேவையில்லை. ஸோ ஐ அலோவ் பீஸ்ஃபுல் டெத் டு பாடி. ஸோ இதில் ஸ்டார்வேஷனில் என்னென்னா, ஸ்டார்வேஷனில் யூ கோ டு சச் எக்ஸ்டென்ட்டு, அதுக்கப்புறம் குளுக்கோஸ் போட்டாலும் பாடி வராது, எல்லாம் டெத் ஆகிடும். எல்லாமே உள்ள வாட்டர் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி எவரி பார்ட் வில் ஸ்லோலி டை அண்ட் யூ வில் ஸ்லோலி டை. ரிலிஜனை பற்றி யோசிப்பாங்க. அவங்க உயிரோடு இருக்க, அவங்க இப்போ இருக்கிறதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கும்போது இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாங்க சார்? இல்லை, அவங்களுடைய, அதான் சொன்னேன், அவங்களுடைய பெரிய டெத்து ஸ்ட்ரெயிட்டான வடக்கிருத்தல் டெத்து தான், சாக்ரிஃபைஸல் டெத்து தான். அவங்களுக்கு ஒன்றும் நம்ம போப் மாதிரியான இந்த ப்ரொசீஜர்லாம் கிடையாது. சரி, போப்பு அப்படிங்கிறது இன்ஸ்டியூஷன் வேறு. இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹைரார்கி, ஒரு கம்பெனி மாரி அது. இப்போ காஞ்சிபுரம் மடம் இல்லை நம்ம சைவ மடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பாண்டிஃபுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அவங்க இறக்கும்போது சில ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. ஜெயினிசத்தில் அந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து எல்லாம் சின்ன சின்ன சமாஜ். இந்தியா முழுமைக்கு ஒரு தலைவர் அப்படி அவங்க கான்செப்ட். ஏன்னா அப்படி பண்ணால் அவரை வந்து அவர் டிக்டேட்டராக மாறிடுவார்னு ஜெயினிசம் நம்புதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரு சின்ன சின்ன சமாஜில் ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க. ஸோ ரொம்ப நேச்சுரலான இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு ஸ்டார்விங் டெத்து தான் அவங்க எல்லாத்துக்குமே நிறைய விரும்புகிறது. ஒருவேளை நார்மலாக இருந்தாங்கன்னா அந்த பேசிக்கான அவங்க ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. புத்திசம், ஜெயினிசத்தில் பேசிக்கான ஒரு ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர்லாம் அடக்கம் பண்ணுறாங்க. இந்தமாரி ஆனால் ரொம்ப டெக்கரேட்டிவ் மெத்தட் எதுவும் கிடையாது. ரெண்டாவது, இவங்க எல்லா மதங்களும் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்தமாரி ப்ராசஸில் இருக்கிறவங்க டைரெக்டாக கடவுள்கிட்ட போயிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கள, வைகுண்டம் சேர்ந்தார், வைகுண்ட பிராப்தி. அதுமாதிரி புத்திசத்தில் ஒரு வைகுண்டம் இருக்குது, ஜெயினிசத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த பிராப்தின்னு போட்டு அவங்க நம்புகிறாங்க. ரெண்டாவது, இந்த ஒரு ப்ராசஸில் திரும்பி வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த இதயத்தை ப்ரிசர்வ் பண்ணுற மாரி, அந்த ஈஜிப்டில் அந்த காலத்தில் மம்மிஸை ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி சில கான்செப்ட். இப்போ வள்ளலாரில் பார்த்திங்கன்னா பெரிய குழி தோண்டி அதில் விபூதி, உப்பு, மஞ்சள் எல்லாம் வச்சு அதில் உட்கார வச்சு தான் அவங்கள அடக்கம் பண்ணுவாங்க வள்ளலாரில். ஏன்னா ஜீவசமாதிங்கிறது அதுதான். அவங்க திருப்பி வரும், ஜீவன் உள்ளே இருக்கும், அங்கேருந்து வைப்ரேஷனில் சில நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிற சில நம்பிக்கைகள். ஸோ ஜெயினிசத்துலேயே அதே ஒரு ப்ரொசீஜர், பேசிக் கான்செப்ட் உண்டு. பட்டு இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் இருக்க மாரி பெரிய செரிமனிஸ் கிடையாது டெத்தில். ஏன்னா அவரே வந்து எல்லாம் திறந்துட்டார்ல, போப்பு எல்லாத்தையும் திறக்கலை, அவர் எல்லாத்தையும் ஓன் பண்ணுறாரு, இவங்க எல்லாத்தையும் திறந்துடுறாங்க.
மகிழ்ச்சி. நன்றி. நான் முடிக்கலாங்க போல நீங்கள் கேள்வி தெரிவிக்கலங்கம்மா.